Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரொம்பவே ஒரு அருமையான டேஸ்ட்ல வெங்காய தொக்கு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த வெங்காய தொக்கு நீங்க 30 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். கெட்டு போகாம இருக்கும். இத நீங்க எல்லா வகையான டிஃபனுக்கும் சைடு டிஷ்ஷா வச்சுக்கலாம். சாதத்துல நல்லெண்ணெய் ஊத்தி பிசைஞ்சு சாப்பிடுறப்ப செம்ம டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படினா தக்காளில செய்யற ஊறுகாய் 6 மாசம் வரைக்கும் கெட்டு போகாத மாதிரி எப்படி செய்யணும், அடுத்து வந்து மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் போட்டுருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த வெங்காய தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெங்காய தொக்கு செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில சாமான்கள் வறுத்துட்டு பொடியாக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனை வந்து சூடு பண்ணிக்கோங்க. இதில் முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மல்லி விதை. முழு மல்லி டேபிள் ஸ்பூனில் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மல்லி விதையை நிதானமான தீயில ஒரு 2-3 நிமிஷம் லைட்டாக வந்து வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நம்ம வறுத்துருக்குறோம். இப்போ இந்த சமயத்தில் நம்ம கடுகு சேர்த்துக்க போகிறோம். கடுகோட அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டீஸ்பூனில் நல்லா 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கடுகு அதே மாதிரி மல்லி விதை நல்லா வந்து வறுபடணும். இது வறுத்துக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் வெந்தயம் சேர்த்துக்க போகிறோம். வெந்தயத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்கிற கடுகு எடுத்தோம் இல்லையா, அதே டீஸ்பூனில் 3/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கசந்து போயிடும். இப்போ அந்த போட்டிருக்கிற கடுகு வெந்தயம் ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த மல்லி விதையும் சவக்கட்டும். ரொம்ப கம்மியான தீயிலே வறுப்படுங்க, அப்போ தான் ஒரே மாதிரி வறுப்படும். இப்போ நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா வெறுஞ்சட்டியில் வறுக்கிறப்ப அந்த கடுகு வெந்தயம் ரெண்டுமே நல்லா சடசடன்னு பொரியும். நல்லா பொரிஞ்சாதான் உங்களுக்கு அந்த வாசனை கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு 5 நிமிஷமாக வறுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி மல்லி விதை செவந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா இதை பொடிச்சுக்கலாம். இப்போ அதை ஆறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ள வெங்காயத்தெல்லாம் நம்ம நறுக்கிக்கலாம். இந்த தொக்குக்கு நான் 2 வகையான வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பல்லாரின்னு சொல்லுவாங்க, அதாவது பெரிய வெங்காயத்தில் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அந்த வெங்காயம் நான் ஒரு 350 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இது இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இந்த வெங்காயத்தை நறுக்கிறது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தோலை எடுத்துட்டு கழுவினதுக்கு அப்புறமா அதை ஒரு பாதியாக மட்டும் நறுக்கிக்கோங்க. ரொம்ப பொடுசாக வந்து நறுக்க வேண்டாம். ஏன்னா இந்த வெங்காயத்துக்கு அந்த வெங்காயத்தோட டேஸ்ட் நம்ம சாப்பிட்றப்ப கிடைக்கும். அந்த பெருசாக அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் பாதியாக மட்டும் நறுக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நம்ம 2 விதமாக நறுக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் சாப்பர் வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட சாப்பர் இல்லை அப்படின்னா மிக்சி ஜாரில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். முக்கியமாக மிக்சி ஜாரில் போகிறப்ப 1 பாதியமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க, முழுசாக போட வேண்டாம். இப்போ இதை வந்து பல்ஸ் மோடில் மிக்சி வச்சுருந்தீங்கன்னா பல்ஸ் மோடில் ஒரு 4 தடவை விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் குறப்பாக பொடிச்சு வரும். நான் வந்து சாப்பரில் ஒரு 5 தடவை விட்டுருக்குறேன். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசாக நறுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த வெங்காயத்துலேருந்து ஒரு பாதி அளவுக்கு மட்டும் வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ மிச்ச பாதி வெங்காயத்தை வந்து நல்லா இன்னுமே பொடியாக சாப் பண்ண போகிறோம். முக்கியமாக வந்து பேஸ்ட் ஆகக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா சாப் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகிட்டிங்க அப்படின்னா அந்த பச்சைத்தன்மை போகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். சில சமயம் அந்த பச்சை வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் வந்து பொடியாக நறுக்க சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நம்ம நறுக்கி எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக வந்து இந்த வெங்காய தொக்குக்கு நம்ம வந்து புளி சேர்க்க போகிறோம். புளி தண்ணி நான் ஏற்கனவே கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த புளி தண்ணி கரைச்ச புளியோட அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன். புளியோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி புளியோட அளவை கொஞ்சம் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இதை கரைச்சதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 கப் அளவுக்கு புளி தண்ணி கரைச்சிருக்கிறேன். இப்போ அடுத்தது நம்ம வறுத்த சாமான்களையும் பொடிச்சுக்கலாம். சின்ன மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பொடிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். முக்கியமாக அந்த மல்லி விதை வந்து நல்லா நைஸாக பொடிச்சிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த தொக்குக்கு தேவையான எல்லா சாமான்களும் ரெடி பண்ணியாச்சு. தொக்கு செய்ய ஆரம்பிக்கலாம்.
தொக்கு செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல அடிகனமான சட்டியை எடுத்துக்கோங்க. முக்கியமாக இது வந்து ஒரு ஊறுகாய் மாதிரி தான், அதனால் நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு அரை கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் நம்ம நாள்பட வச்சுக்கலாம், உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அரை டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த போட்டிருக்கிற கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு செவக்கணும். இப்போ இது பொரிஞ்சிக்கிட்டு இருக்கப்பே பார்த்திங்கன்னா இந்த தொக்குக்கு நம்ம வந்து கட்டி பெருங்காயம் போடுறப்ப ரொம்ப மணமாக இருக்கும். கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன பீஸை பொடிச்சிட்டு சேர்த்துருக்குறேன். இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து பொடி பெருங்காயம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ போட்டிருக்க கடுகு அதே மாதிரி மற்ற சாமான்கள்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது மட்டும் சேர்த்துக்கலாம் முதல்ல. இப்போ இந்த வெங்காயம் ஒரு கண்ணாடி மாதிரி ஆற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி ஆயிருக்கு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கிற மிச்ச வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து முழுக்க இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் போட்டதுக்கு அப்புறமா இந்த வெங்காயம் வதக்கிறது தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப கம்மியான தீயிலே நல்லா வதக்கி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இருக்கணும். பச்சைத்தன்மையோ இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு வந்து கெட்டு போயிடும் உங்களுக்கு. இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இந்த தொக்குக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்போட அளவுன்னு பார்த்திங்கன்னா நான் டேபிள் சால்ட் தான் எடுத்துருக்கிறேன், அதனால் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதுவே நீங்கள் கல் உப்பு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்ல மிதமான தீயிலே வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். இது வதங்கிறது தான் மெயின். அதே மாதிரி ரொம்ப கம்மியான தீயில தான் வதக்கணும். இப்போ ஓரளவு நல்லா வந்து வெந்து வதங்கி அந்த பச்சை வாசனை போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் தான் சேர்க்கணும். இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிற 550 கிராம் வெங்காயத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கம்மியான தீயில வதக்கிக்கோங்க, கருகிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இப்போ இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த புளி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். முக்கியமாக புளி தண்ணி வந்து 1.5லேருந்து 1.25 கப்புக்கு மேலே அதிகமாக சேர்த்துறாதீங்க, ஏன்னா தொக்கு நம்ம சுருண்டு வர்றதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் நமக்கு. இப்போ இதை கலந்ததுக்கு அப்புறமா நிதானமான தீயிலே இதை வந்து நம்ம கொதிக்க விட போகிறோம். முக்கியமாக இதை மூடி வச்சு வேக விடாதீங்க, வேர்வை தண்ணி பட்டுச்சு அப்படின்னா சீக்கிரம் நமக்கு வீணாக போயிடும் நமக்கு. அதனால் இதை வந்து மிதமான தீயிலே கொதித்து நம்ம எண்ணெய் பிரிய விடுவோம். இது கொதிச்சுக்கிட்டு இருக்கப்பே பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து காரம் அதிகமாக சேர்த்துருக்குறோம், புளி சேர்த்துருக்குறோம். ஸோ இதை வந்து நல்லா டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பொடிச்ச வெல்லம் சேர்த்துருக்குறேன். இதனால் உங்களுக்கு இனிக்காது, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான தீயில ஒரு 15 நிமிஷமாக வந்து வேக வச்சுருந்தேன். அந்த வெங்காயம் அந்த புளித்தண்ணியில் நல்லா வெந்து எண்ணெய் தெளிய இந்த அளவுக்கு வந்திருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கடுகு வெந்தயம் அதே மாதிரி மல்லி, அந்த பொடியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இதை சேர்த்ததுக்கு அப்புறமா கலந்து விட்டுருங்க. கம்மியான தீயில 1 நிமிஷம் மட்டும் இது கலந்ததுக்கு அப்புறம் இருக்கட்டும். ரொம்ப நேரம் நீங்கள் இதை சேர்த்ததுக்கு அப்புறம் கொதிக்க விட்டிங்கன்னா கசந்து போயிடும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா வச்சுருந்தேன். இதுக்கு மேலே கொதிக்க வைக்க வேண்டாம், அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு முக்கியமாக இதை வந்து நம்ம மூடி வைக்கக்கூடாது. மூடி வச்சிங்கன்னா திரும்ப வேர்வைப்பட்டு வீணாக போயிடும். நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் போட்டிருக்கிற எண்ணெயெல்லாம் உங்களுக்கு ஊறுகாய் மாதிரி நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை நாள் ஃபுல்லாக வந்து இதை திறந்தே நல்லா ஆற வச்சுட்டேன். அந்த போட்டிருக்கிற எண்ணெய் அந்த ஊறுகாய் மாதிரி நல்ல தெளிய வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 30 நாள் வரைக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெளியில் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வதக்கினதை பொறுத்து 5லேருந்து 10 நாள் வீணாகாமல் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த வெங்காய தொக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.